எப்போ யார் புதுசாக வந்தாலுமே அவங்க ஃபஸ்ட்டு கிரியேட்டருக்கு முன்னாடி தான் உட்காருவாங்க. என்ட்ரிங் த டேட்டா. அந்த ஜோஹோ கிரியேட்டரே பார்த்தோன்னாக்க எங்களுடைய இதுலேயே வந்து ஒரு அங்கமாக மாறிடுச்சு. என்னுடைய பேர் மாதேஸ்வரன். ஸோ கம்பெனி பேர் வந்து கேஎஸ்என்எம் ட்ரிப். கடந்த 20 வருஷமாக சொட்டு நீர் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமான பொருள் பார்த்தோன்னாக்க அந்த ஹோஸ் பைப் அது பண்ணிகிட்ருக்கோம். இது இந்தியா பூராவுமே பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்ரிக்காவில் சில நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா போன்ற நாட்டுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 300 டீலர்ஸ் இருக்காங்க. இது போக ஆன்லைன் ஆர்டரும் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என் பேர் சித்தார்த்துங்க. நான் கேஎஸ்என்எம் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூரில் வந்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருக்கேன். நான் கேஎஸ்என்எம் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் வந்து மரகதம், ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் மேனுவலாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஹோஸ் உற்பத்திங்கிறது ரொம்ப ஒரு கடினமான இது. ஏன்னாக்கா அந்த உற்பத்தியை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கணும். இடையில வந்து கட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ்பாங்க அது இங்கிலீஷில். ஒன்ஸ் அந்த டியூப் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா நான் ஸ்டாப்பாக ப்ரொடக்ஷன் ஆகிட்ருக்கணும். டே நைட்டு எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு செகண்ட் ஆஃப் ஆனாலும் அப்புறம் மெஷின் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த வேரியண்ட்டை பொறுத்து டைம் ஆகும். 1/4 மணி நேரம் ஆகலாம், அரை மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். ஸோ அவ்வளோ ஒரு கடினமான ப்ராசஸ். அண்டு அந்த டியூபே கிட்டத்தட்ட ஒரு 500 வெரைட்டி இருக்குது அதில். ப்ளஸ் அந்த ட்ரிப்பருடைய ஸ்பேஸிங்கும் வேரி ஆகும். 30 சென்டிமீட்டர், 40, 50, 60 அந்த மாதிரி வேரி ஆகும். அது போக கஸ்டம் ஆர்டர்ஸும் இருக்கும். கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ரிக்குயர்மெண்ட்டில் வேணும் கேட்டாங்கனாக்கா அந்த வேரியண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு வேரியபிள் ஃபேக்டர் இருக்கிற ஒரு ப்ராடக்டை வந்து டே அண்ட் நைட் உற்பத்தி பண்ணும்போது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் டன் கணக்கில் வேஸ்ட் ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பென் அண்ட் பேப்பர் தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு என்ன ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பரில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எரர் வந்து நிறைய வருதுங்க. அது அக்யூரேட்டான டேட்டா கிடைக்க மாட்டேங்குது, டைம்லி டேட்டா கிடைக்க மாட்டேங்குதுங்க. பென் அண்ட் பேப்பர் ஒரு கம்பேரிசன் பண்ணோம், இந்த டேட்டாவும் போன வருஷத்து டேட்டாவும் கம்பேர் பண்ணோம், என்ன பண்ணனாலுமே அது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது. ஃபிசிக்கலாக எல்லாமே ரெஃபர் பண்ணி செக் பண்ணுறதோ அல்லது எங்கே மிஸ்டேக் நடந்ததுன்னு பார்க்குறதோ அது நடைமுறைக்கு கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் சாஃப்ட்வேர் ஐடென்டிஃபை பண்ண ஒரு கம்பெனி. பட் என்னன்னாக்க அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக அந்த டெவலப்பருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்க புரிஞ்சு டெவலப் பண்ணி அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதிலேருந்து கடைசியில் ஒரு 10-15% தான் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வருது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜோஹோ கிரியேட்டர் பற்றி தெரிஞ்சது 2017-18. அப்போ அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் ஜோஹோ ஹெட் ஆஃபீஸ் குடுவாஞ்சேரி சென்னையில் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குங்கிறதையும் கேள்விப்பட்டேன். உடனே இமீடியட்டாக நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் தெரியும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் தெரியும், சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. சரி பரவாயில்லன்ட்டு அப்புறம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. ஓரளவுக்கு எனக்கு ஒரு வேகாக இதெல்லாம் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிருது. எப்படி பண்ணுறதுங்கிறது கிளியராக தெரியல, பட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அப்போ அதை வந்து எங்கள் கம்பெனியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அங்கே ஜோஹோ கேம்பஸ்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இம்மிடியட்டாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அப்போ நானே ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணேன் ஜோஹோ கிரியேட்டரில். எங்களுக்கு தேவையான ஒரு ஃபார்ம், சும்மா சிம்பிள் என்ட்ரி, டெலிவரி ப்ரோக்ராம், ஒரு ஃபியூ லைன்ஸ் லோட் பண்ணால் என்ன நடக்கணும், லோட் பண்ணணும்னா டேட் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டேட் வரணும். ஸோ இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் போட்டு பண்ணி அது பண்ண உடனே பார்த்தோன்னாக்க இட் ஒர்க்டு. ஸோ எனக்கே ரொம்ப
சந்தோஷமாயிருச்சு, ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓஹோ, அப்போ இது நான் என்ன சொன்னாலும் இது கேட்கும், நான் யார்கிட்டையும் போக வேண்டியதில்லை, இது வந்து இந்த அலாவுதீனும் அற்புத விளக்கும் மாதிரி நான் தேய்ச்சனாக்க எனக்கு என்ன வேணாலும் எனக்கு வந்துடும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம், நிறையா ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம், நிறையா ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணிட்டோம். இது எல்லாமே இன்ஹவுஸில் நாங்களாக பண்ணது தான். எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே வந்து அட்லீஸ்ட் டெவலப்மெண்ட் சைடு அதிகம் தெரியாது, பட் யூசர் லெவலில் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்களுக்கு என்னன்னாக்க இந்த எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிங்கிறது வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தோன்னாக்க எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது ரிப்போர்ட்டில். அந்த ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துக்குறோம். பார்க்கும்போது பார்த்தோன்னாக்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் எங்கே மிஸ்டேக் நடக்குது அல்லது எங்கே ஸ்பேஸ் இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிடுறோம், நாங்களே மறுபடியும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ எப்போவுமே அந்த க்ரியேட்டரில் ஜோஹோ க்ரியேட்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் இருக்குது, எல்லாம் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்ததுன்னா கூட அமைதியாக இருக்க மாட்டோம். எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இது அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அடுத்த லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தோன்னாக்க ஃபார்மில் வந்து அவன் வந்து அந்த வெயிட்டை மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும், ஒரே ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரி இப்போ ஆட்டோமேட் பண்ணலான்னு இருக்கோம். வெயிங் மிஷினில் வந்தோன்னா அந்த ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக ஜோஹோவுக்கு ஃபெச் பண்ணுற மாதிரி அதையும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். க்ரியேட்டர் வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஒரு பேர்டனே இல்லாத மாதிரி இருக்குங்க. நம்ம எல்லா டேட்டாவும் அக்யூரேட்டாகவும் கிடச்சிருது, இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிருது. நம்ம கம்பேரிசனு ஒரு ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து ஜோஹோ க்ரியேட்டர் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் இது என்னன்னாக்கா ஜோஹோ க்ரியேட்டரில் பேக்கெண்ட்லேயே உட்காந்துட்டு நம்ம அங்கே என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உண்டானது எல்லாமே இங்கே நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னா அது ஸ்மூத்தாக நடக்குது. எந்த ஒரு ஃப்ளாலாம் எதுவுமே இருக்காது. இட்ஸ் அ ஃப்ளாலெஸ் சிஸ்டம், எந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்கோமோ அந்த ஐட்டம்ஸை நாங்கள் ஜோஹோ க்ரியேட்டரில் என்டர் பண்ணாவே அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல், பேக்கிங் லிஸ்ட்டு, ஸ்ட்ராப்பு எல்லா ஐட்டமுமே லிஸ்ட் ஆயிருங்க. ப்ளஸ் அது ஸ்டாக் இருக்கா இல்லையானும் நமக்கு தெரிஞ்சிருங்க. எதெல்லாம் ஸ்டாக் கம்மியாக இருக்கோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரீஆர்டர் பண்ணிடுவோம். அப்புறம் அதில் பார்த்தோன்னாக்கா நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணியிருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஜோஹோ க்ரியேட்டரில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரொடக்ஷனுங்கிற ஆப்பை யூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய கோடு எல்லாமே இங்கே வந்துடும், அதில் உள்ள வெயிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ அந்த இன்டெகிரேஷன் பார்த்தோன்னாக்கா ஒரு ரொம்ப சீம்லெஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தின் க்ரியேட்டர். ஜோஹோ க்ரியேட்டர் முன்னாடி இருந்ததுக்கும் ஜோஹோ க்ரியேட்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி இஷ்யூ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ இருந்ததுக்கு வந்து இப்போ ஒரு 1% கூட இல்லைங்க. எங்களுக்கும் ஒரு ரிலீஃப் வருது. நம்ம டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து இது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஜோஹோ க்ரியேட்டர்னால ஒரு அக்கௌண்டபிலிட்டி எல்லாத்துக்கும் வந்துடுது. அப்புறம் இதில் வந்து மொபைல்லையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஸோ எல்லாமே மிஷின்ஸ் இது சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதில் என்டர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சில அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க, ஃபேக்ட்ரி மேனேஜர், இவங்கெல்லாம் வந்து மொபைலில் வந்து எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் வருது, கன்சைஸாக பார்த்துக்கலாம். பாசிட்டிவாக சொல்லக்கூடியது உமன்ஸ் ஒர்க்கர்ஸ் நிறைய ஆளுங்க கொண்டது எங்களுடைய ஃபேக்ட்ரிங்க. க்ரியேட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள். அதில் சந்தோஷமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் படித்த ஒரு பொண்ணு க்ரியேட்டரை வந்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணிச்சுங்க. அதுவே எங்களுக்கு முதல் வெற்றியாக இருந்தது. மவுஸ் பிடிக்க கூட நாங்கள் ஆஃபீஸில் சொல்லி கொடுத்தது அந்த டே ஃபஸ்ட்டு க்ரியேட்டருக்காக தான் சொல்லி கொடுத்து நாங்கள் என்ட்ரி போட வச்சோங்க. போட்டுட்டு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்திருந்ததுங்க. இன்னொன்று நான் வந்து உள்ளேருந்து சொல்கிற இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் என்ன ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு செகண்டில் நாங்கள் எடுத்துட்டோம் என்னன்னு சொல்லிட்டுங்க. இன்னொரு விஷயம், அந்த லேடிஸாக ஒர்க் பண்ணும்போது அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிடிச்சி க்ரியேட்டரில் ஒர்க் பண்ணி நாங்கள் எடுத்த ப்ரொடக்ஷன் இதுதான் அவங்க தெரிஞ்சுக்கும் போதும் அவங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம ஏஐலே அது போட்டோம்னா அது டெலிவரி கோடு கொடுத்துருது. ஸோ நம்ம அதை வச்சே நம்ம கோட் பண்ணிடலாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி யாரும் ஹையர் பண்ண வேண்டியதில்லை, நம்மளே இன்னோஸ்லேயே பண்ணிக்கலாம்.
அப்படியே ஏதாவது டவுட்னாலும் நம்ம ஜோவில் சப்போர்ட் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனி டைம் நீங்கள் காலையில் 6 மணிக்கு கூப்பிடுங்க, நைட் 12 மணிக்கு கூப்பிடுங்க, ஒர்க்கிங் டேஸில் எப்போ கூப்பிட்டாலுமே அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய லீஃபாக இருக்குது. முதல்ல ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோன்னா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் டைம் ஆகுதுங்க. ஒரு சின்ன சேஞ்ச்னாலும் நம்ம வந்து அங்கே போய் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட தான் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நாங்களே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோன்னா, ஒரு நேம் மாற்றணும்னா கூட நம்ம இட் வில் டேக் 2-3 days டைம். இப்போ வந்து நாங்கள் வித்தின் மினிட் வி கேன் சேஞ்ச் த நேம், எவ்ரி திங் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் தாங்க எல்லாமே. அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக தான் இருக்குங்க. ஸோ இது வந்து எங்களை மாதிரி எம்எஸ்எம்இக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெரி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப வந்து எங்கேயோ போய் ஒரு இடத்துல நின்றுட்டு 10 பேரை வச்சு ஸ்டாக் செக் பண்ணணும். இது ஒரே இடத்துல இருந்து என்ன நடக்குது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இப்போ ஜோ கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியோட பிளட் மாதிரிங்க. அது இல்லைன்னா லைக் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாதுங்க இது. ஸோ அது ஜோஹோ கிரியேட்டர் இல்லாமல் இனிமேட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. KSNM ட்ரிப் ஒரு சின்ன லெவலில் நாங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த ஜோஹோ கிரியேட்டரே பார்த்தோன்னாக்க எங்களுடைய இதுலேயே வந்து ஒரு அங்கமாக மாறிடுச்சு. ஒரு பர்ச்சேஸில் உள்ள என்ன ஸ்டாக் இருக்குன்னு தெரியாதுங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களும் எப்படி அதை செக் பண்ணணும் எதுவுமே தெரியாதுங்க. எல்லாமே ஜோ கிரியேட்டர் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஜோ கிரியேட்டர் இல்லைன்னா என்ன, இந்த கொஸ்டினே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குங்க. அந்த சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுறாங்க.